நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம். இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது, அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இன்னைக்கு கண்ட நாயெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து குறைச்சிக்கிட்டு இருக்கிறது, அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கு, வீண் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கு. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வயதில் மூத்தவர், கட்சியில பெரியவர், மதிப்பிற்குரியவர், இந்த கட்சிக்காக தன்னுடைய வாழ்நாளே அர்ப்பணித்தவர். அவருடைய உழைப்பெல்லாம் மிகவும் போற்றுதலுக்குரியது, அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் இது போன்ற சிறு சிறு மன சங்கடமான சூழ்நிலையை அவர் ஏற்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு மன வருத்தம் இருக்கிறது தான், மனக்கசப்பு இருக்கிறது தான், அதை பேசி தீர்த்துக்கலாங்க. பேசினால் இங்க தீராதது எதுவுமே கிடையாது. வெளிப்படையாக கட்சியினுடைய கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளை கூட்டு பேசுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட மனம் திறந்து பேசுங்க. என்ன உங்களுடைய தேவைன்னு பேசுங்க, என்ன பிரச்சனைன்னு பேசுங்க. இங்க பேசி தீர்க்கப்படாத பிரச்சனையே கிடையாது. கட்சியில ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்க அதை தீர்த்து வைக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னப்பா பிரச்சனை, வா ரெண்டு பேரும் பேசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் அவர் இந்த மாதிரி புனகிக்கிட்டு போறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. இது எதிரிகளுக்கு தீனி போடக்கூடிய வேலையாக தான் அமையும். இன்றைக்கு ரவீந்திரன் துரைசாமி என்ற தற்குறி தாயொலி பயல்கள் இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பேசுறானுங்க? செங்கோட்டையன் வந்து முதலமைச்சராக ஆக்க போறாங்க, செங்கோட்டையன் வச்சு அதிமுகவை உடைக்க போறாங்க, மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா பொதுவெளியில பேசுறான். அஇஅதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மோடியும் அமித்ஷாவும் யாரா? பாஜகவை சேர்ந்தவன் இந்த அதிமுகவை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? நீ பக்க ஆர்எஸ்எஸ் சங்கி இந்த ரவீந்திரன் துரைசாமி மாமா பையன், இவனுக்கு அதிமுகவை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? இது பங்காளி சண்டை, என்னைக்காலும் அடிச்சுக்குவோம் கூடிக்குவோம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு மன வருத்தம் இருக்குதுதான், அது பேசி நாங்க சரி செய்து கொள்வோம். ஆனால் பொதுமக்களிடம் ஒரு வதந்தியை கிளப்புவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் குழப்பத்தில் ஆழுது அப்படின்ற ஒரு வதந்தியை பரப்பக்கூடிய வேலையை எதுக்கு நீ செஞ்சுக்கிட்டு இருக்க? எவனுக்கு கூலிக்கு மாரடிக்க நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற? சொல்லு, உன்னுடைய கடந்த கால வரலாறு எங்களுக்கு தெரியாதா? மோதிரத்துக்கும் பீர் பாட்டிலுக்கும் பல்ல இழிச்சுக்கிட்டு போய் நீ வாங்கினதுன்னா எங்களுக்கு தெரியாதா? அப்போ காசு வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிற மாமா பையனி நீ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? மோடி அமித்ஷா யாரு செங்கோட்டையனை வழி நடத்துவதற்கு? அவர் இருக்கிறாரு, வெளியில போறாரு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, 1000 துரோகிகளை இந்த அன்னைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டுவிட்டது. இன்னும் 1000 துரோகிகள் வந்தால் கூட அவர்களை எதிர்த்து நின்று களமாடக்கூடிய வலிமை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கும் இருக்குது, கழகத்திற்கும் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருக்குது. நல்லதோ கெட்டதோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையா நாம ஏற்றுக்கிட்டோம்ல, அவர் வழியை நம்ம பின்பற்றி நடக்கணும் இல்ல. அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குதுல்ல. இவ்வளவு நாள் கட்சியில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த போதும், எவ்வளவோ நெருக்கடிகள் வந்த போதும் அத்தனையும் எதிர்கொண்டது எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை மனிதர் தானே. அப்போ அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பொறுப்புள்ள தலைவராக என்ன பண்ணணும்? எடப்பாடி பழனிசாமி அவர்களை கைபிடித்து இழுத்து போயிட்டு அரியணையில உட்கார வைத்து அழகு பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு அண்ணன் செங்கோட்டையனுக்கு இருக்குதா இல்லையா? அந்த பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அவருக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து அவர் இன்றைக்கும் கட்சியில் இருக்கிறார். எடப்பாடி ஆட்சியும் அவர் பார்த்து விட்டார், 3 முதல்வரை பார்த்து விட்டார் அவர் அதிமுகவிலேயே. அப்ப அவ்வளவு ஒரு மதிப்புமிக்க தலைவராக இருக்கவரை நாங்க ஒன்றும் கை கழுவி விட நாங்கள் விரும்பவில்லை. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மனதில் இருப்பதை பட்டுன்னு போட்டு உடைச்சிடணுங்க. பேசுங்க, நீங்க கட்சியில நிர்வாகிகள்கிட்ட பேசுங்க, பொதுவெளியில தவிருங்க. பொதுவெளியில இது போன்ற சர்ச்சையான இடங்களுக்கு நீங்க வழி வகுக்காதீங்க. பிணந்தண்ணி கழுகுகள் அப்படியே வெளியில பறந்துகிட்டு இருக்கு. எப்ப அதிமுகவுல பிரச்சனை வரும், எப்ப அதிமுக உடையும், எப்ப எவன் பிரிச்சுக்கிட்டு போவான் அப்படின்னு பிணந்தண்ணி கழுகுகள் சுற்றி கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க, அதிமுகவை எதிர்த்தவன் அத்தனை பேரும் அழிந்ததாக தான் வரலாறு. உங்களுக்கு வரலாறு உங்க கண்ணு முன்னாடியே இருக்கிறது. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் உங்க கண்ணு முன்னாடியே அந்த வரலாறுகள்லாம் இருக்குது. அதிமுகவை உடைச்சுக்கிட்டு இன்னைக்கு பாஜகவுக்கு போனவன், காங்கிரசுக்கு போனவன், திமுகவுக்கு போனவன் என்ன நிலைமையில இருக்கிறான்னு பாருங்க. அவர்களுடைய அடையாளத்தை இழந்து, சுயத்தை இழந்து, இன்றைக்கு சுயமரியாதை இழந்துதான் அந்த கட்சியில இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் முகவரி கொடுத்தது, அடையாளம் கொடுத்தது, பதவி கொடுத்தது, பணம் கொடுத்தது, மரியாதை கொடுத்தது, சுயமரியாதை கொடுத்தது அத்தனையுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அத்தகைய இயக்கத்தை எவன் ஒருவன் பகைத்துக் கொண்டு, அந்த இயக்கத்திற்கு எவன் ஒருவன் துரோகம் நினைத்துக் கொண்டு வெளியே போறானோ அவன் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நிச்சயமாக நல்ல முடிவு எடுப்பார், காலம் கருதி நல்ல முடிவு எடுப்பார். ஏன்னா நமக்கு காலம் வந்து மிக குறைவாக இருக்கிறது. பிணந்தண்ணி கழுகுகள் அதிமுகவை சுத்தி சுத்தி வருது. இன்றைக்கு இந்த ஊடகங்களும் நடுநிலை தவறி இன்றைக்கு ஏதாவது அதிமுகவை பத்தி செய்தி வராதான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அங்க எவ்வளவு பிரச்சனை நடக்குது சட்டமன்றத்துல.
போலியான பொய் வாக்குறுதிகளை மீண்டும் ஒரு முறை பட்ஜெட் என்ற பெயர்ல தூக்கி கொடுத்திருக்கிறது. கொள்ளையடிப்பதற்கான ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி வச்சிருக்குது. அதை பற்றி விவாதிக்க எந்த ஊடகத்திற்கும் துப்பும் தானியம் கிடையாது. டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கிறது. நேரடியாக பொதுமக்களிடமிருந்து புடுங்கிய பணம், அது ஊழல் பணம்னு இடி சொல்லுது. அப்ப அதை பற்றி விவாதிப்பதற்கு எந்த ஊடகங்களுக்கும் தைரியமும் துணிவும் கிடையாது. ஆனா அதிமுகவில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதை மிக பெரிதாக ஊதி பெரிதாக்கி காட்டக்கூடிய வேலையை இந்த ஊடகமும் செய்யுது. திமுகவும் ஒரு பக்கம் தாக்குதல் நடந்தது, இந்த பக்கம் பாஜகவும் தன்னுடைய சதிவாளை, தன்னுடைய சதி கரங்களை நீட்டுது. எதுக்குனாக்க எப்படியாவது அதிமுகவை தன்னுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும், அதிமுகவை வைத்துக் கொண்டு எப்படியாவது தான் வளர்ந்துடணும் அப்படின்னு பாக்குது. அதிமுக பாஜக கூட கூட்டணி வைத்தால் இந்த தமிழ்நாட்டில் வளரப்போவது பாஜக தானே தவிர அதிமுக கிடையாது. ஏன்னா பாஜகவுடைய ட்ராக் ரெக்கார்டு பெருசு. இன்னைக்கு சிவசேனாவெல்லாம் உடைச்சு சுக்கு நூறா போட்டுட்டாங்க. சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் எல்லாம் உடைச்சு சுக்கு நூறா போட்டுட்டானுங்க. அவங்க கூட எவன்லாம் கூட்டணிக்கு போறானோ அத்தனை பேரையும் அழித்த வரலாறு தான் பாஜகவுக்கு இருக்கு. அவங்க கட்சியை வளர வைக்கிறதுக்கு ஒண்ணு அதிமுக இங்க இயங்கல. அத முதல்ல அதிமுகவினுடைய முன்னாள் தொண்டர்களாக இருக்கட்டும், இன்னாள் தொண்டர்களாகட்டும், முதல்ல அதை புரிஞ்சுங்க. பாஜகவை உள்ள தூக்கிட்டு வர்றது அதிமுகவுக்கு தான் பேராபத்து. இத சில அதிமுக தலைவர்களே சில பேர் இதை அப்படியே பாஜக கூட கூட்டணி போயிடலாம் அப்படின்ற மனநிலையில சில பேர் இருப்பதாக தகவல் வருது. அதனுடைய உண்மை நிலை என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் இது மிகப்பெரிய பாதிப்புகளை அதிமுகவுக்கு தான் ஏற்படுத்தும். அது ஏன் புரிய மறுக்கிறது? இன்றைக்கு சாணக்கியா மேடையில் போயிட்டு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசுறாரு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இத்தகைய பேச்சு அவரால் பேசியிருக்க முடியுமா? அந்த மேடைக்கு இவரால் போயிருக்க முடியுமா? இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் அதிமுகவில் இருக்கிறது. உங்களை எல்லாம் எங்களுடைய முன்னத்தி ஏர்களாக நாங்க பார்க்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க தலைமை கிட்ட பேசுங்க. முன்னாள் நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் நீங்கள் கலந்து பேசுங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் பேசுங்க. அவர் தான் கட்சியின் பொறுப்பு, கட்சியின் தலைமைன்னு ஏற்றுக்கொண்ட பிறகு ஈகோ பார்க்கறதெல்லாம் இங்க பார்க்கவே கூடாது. நமக்கு அதிமுகவுடைய ஆட்சி அமைய வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொற்கால ஆட்சி அமைய வேண்டும். இந்த தமிழக மக்களுடைய அவலநிலை போக்கப்பட வேண்டும். இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதற்கான வேலைகளை தான் நாம பார்க்கணுமே தவிர நமக்குள்ள இங்க விவாதங்களை நடத்திக்கிட்டு நமக்குள்ள சண்டை சச்சரவுகளை நாம வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க தொண்டன் சோர்ந்து போய் விடுவான். அதை ஒருபோதும் செய்துவிடக் கூடாது. அதை கடந்த காலங்களில் நாம் செய்ததால் தான், அந்த குழப்பத்தில் அதிமுக இருந்ததால் தான் நாம் தோல்விகளை சந்தித்தோம். இல்லைன்னா அதிமுக தோக்கிற கட்சியே கிடையாது. அவ்வளவு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கொண்டது அதிமுக. அவ்வளவு தொண்டர் கட்டமைப்பு வசதிகளை, தொண்டர் பலத்தை கொண்டது அதிமுக. இந்த சிறு சிறு மனக்குழப்பத்தால் தான் தொண்டன் மனம் குழம்பி போயிடுறான். அதனால இந்த குழப்பத்திற்கு இடமே கொடுக்க கூடாது. விரைந்து முடிவெடுங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான். விரைந்து முடிவெடுங்க. இங்கயா அங்கயா, உள்ளயா வெளியா, அதிமுகவா பாஜகவா? நாங்கள் ஒருபோதும் பாஜக கூட கூட்டணி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவாக இருக்கிறார். ஒருபோதும் கிடையாது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் பாஜகவை உள்ள விட்டா அது அதிமுகவுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. காலகாலத்திற்கும் பாஜகவை தூக்கி சுமந்த பழி அதிமுக மேல விழுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு மிக தெளிவாக தெரியும். அதனாலதான் தோத்தாலும் பரவாயில்லன்னு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்னாரு. அப்ப அவர் சரியான இரும்பு மனிதராக சரியாக இருக்கிறார். கட்சியில எவ்வளவோ இத்தனை வருடங்களாக எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த போதும் அத்தனையும் ஒத்தை மனிதராக தூக்கி சுமந்து கொண்டு இந்த கட்சியை இதுவரைக்கும் கட்டி காப்பாற்றி வந்திருக்கிறார். அவர் பேச்சு தான் வேத வாக்கு. அவருடைய கட்டளை தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய சாசனம், அவனுடைய வேத வாக்கு. அவர் முடிவை நாங்கள் என்றைக்குமே ஏற்போம். அதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். நன்றி.